இதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, கல்வியாளர்கள், அஸ்ஸலஃபிய்ய மின் அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது. அதுதான் அல் இஸ்லாம், அதுதான் அல் ஈமான், அதுதான் அத்தீன், அதுதான் அஸ்ஸுன்னா, அதுதான் அல் மன்ஹஜ். அதான் வழிமுறை, புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டிய சரியான வழிமுறை. அப்போ அவங்களுக்கு மாற்றமா பிற்காலத்துல நிறைய பேர் வந்தாங்க. அவங்க தான் ஹலஃப், பின்னாடி வந்தவர்கள். முன் சென்றவர்கள் நேர்வழியில உறுதியாக இருந்தாங்க, 3 தலைமுறை சிறந்தவர்கள். பின்னாடி வந்தவங்க மோசடிகள் செய்தாங்க. ஆகவே அதே ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூன் சொல்லி, அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் சாட்சியம் கேட்காமலே சாட்சி சொல்வார்கள், மோசடி செய்வார்கள், பெருத்தவர்களாக இருப்பார்கள். ஏன்னா ஹதீஸ் துறை வரலாறு எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும், இந்த 3 தலைமுறையில தான் இஸ்னாத், அதாவது ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகள் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ மனிதர்கள் பின்னாடி வந்தவங்க, இந்த 3 தலைமுறையில இல்லாம சஹாபா பின்பற்றாம வந்தவங்க இருக்கிறாங்களே, வழிகட்ட கூட்டங்கள், அவங்களால நிறைய பொய்களை பரப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு சொன்னது யாரு, யார் உங்களுக்கு அறிவித்தது அப்படின்னு ஹதீஸ்களை பத்தி ஆய்வு செய்து அந்த தகவலை உறுதி செய்ய வேண்டிய தேவை எப்போ வருதுன்னு கேட்டா, கலப்பாக இந்த 3 சிறந்த தலைமுறை விட்டு பல வழிகட்ட கொள்கைகள் சிந்தனைகளோடு கிளம்பியவங்க. அப்ப அவங்களை அடையாளம் காண வேண்டியது இருந்துச்சு. அப்போ அவங்க சலஃபை பின்பற்றல, அவங்க சலஃபிகள் அல்ல. அப்ப சலஃபிகள் என்பவர் யார்? சஹாபாவை ரசூலுல்லாஹ் எப்படி உருவாக்கினார்களோ அந்த அவர்களுடைய கொள்கையாலோ குணத்தாலோ நடத்தையாலோ அகீதா ஃபிக்ஹ் எல்லா விஷயத்திலும் அந்த சலஃபாகி முதல் தலைமுறை எப்படி இந்த தீன உண்மையான உயிரோட்டத்தோடு எடுத்துக்கொண்டாங்களோ அதே உயிரோட்டத்தோடு பின்பற்ற